சார், நீங்கள் எனக்கு சொல்லி கொடுத்த அந்த ஒரு விஷயம், ஜஸ்ட் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ், எதில் பாசிட்டிவான விஷயத்தில், ரெண்டாவது நமக்கு என்ன வேணுமோ அதில் ஃபோக்கஸ் பண்ண சொன்னீங்க. நான் ஆரம்பத்தில் ஸ்கைப்பில் உங்கள்கிட்ட பேசுகிறப்ப என்கிட்ட என்ன இருந்துச்சு, ஃபுல்லாக பிரச்சனை இருந்துச்சு. தங்கிறதுக்கு ஒரு ரூம் கூட இல்லை, வெளியில் தான். ஓகேவா? அப்படி இருந்த நானே, நீங்கள் சொன்ன உங்களோட மோட்டிவேஷன், நீங்கள் கொடுத்த இந்த ஐடியா, எனக்கு என்ன வேணுமோ அதில் நான் ஃபோக்கஸ் வச்சனால இப்போ என்னோடய நிலைமை என்னன்னா சார், இப்போ என்னோடய ப்ராடக்ட் தான், நான் அப்போதையும் அதே தான் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். இப்போ இந்த ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தில் இதோ அடுத்த மாதத்தில் வந்து நான் சைனாவுக்கும் இந்தோனேஷியாவுக்கும் வந்து நான் எக்ஸ்போர்ட் பண்ண போகிறேன். பையர்ஸ் அவங்களா தேடி வராங்க, ப்ராடக்ட் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி ஏற்படுது? ஏன்னா நீங்கள் சொல்லி கொடுத்தது தான், எனக்கு என்ன வேணுமோ நான் அதில் தான் ஃபோக்கஸ் வச்சேன் சார். அவ்வளோ ஃபைனான்ஷியலி அவ்வளோ டைட்டாக இருந்து, அவ்வளோ பிரச்சனையில் இருந்து, இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்னுக்கு, 2 மாதம் கூட சார், இப்போ 1.5 மாதம் தான் இருக்குது, எனக்கு பிடிச்ச காடியை வாங்கினேன். ஓகே சார், மற்றபடி எனக்கும் கோல் இருந்துச்சு. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லாத்தையும் அச்சீவ் பண்ணேன். ஒரு சில ஃபோட்டோலாம் நான் உங்களுக்கு அனுப்புகிறேன், அதுதான் ப்ரூஃப். ஓகேவா சார்? உண்மையிலேயே நீங்கள் சொன்ன விஷயம் நடந்துச்சு, என் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். வீட்டில் உள்ள பிரச்சனைகள்லாம் நீங்கி இப்போ நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறேன். ஐம் ஃப்ரீ பேர்ட் நவ் சார். என்னோட ஆஃபீஸில் என்னோட ரூமில் உங்கள் ஃபோட்டோ வச்சுருக்கேன், டெய்லி பார்ப்பேன். எனக்கா நினப்பு வரும் நீங்கள் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் ஃபோக்கஸ். கண்டிப்பாக சார், எல்லாமே சத்தியம். நீங்கள் சொன்னது எல்லாமே நடந்துச்சு. ரொம்ப நல்லா ஆகிட்டு இருக்கேன், ரொம்ப வளமாக இருக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் சார், தேங்க்யூ ஸோ மச்.